ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இது வீடியோவில் 8th சயின்ஸ்க்கான தமிழ் மீடியம்க்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாடல் தம்பங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படித்து வச்சிருங்கப்பா. அடித்து சொல்கிற இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்டில் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனலில் தொடர்ச்சியான வீடியோக்கள் மாணவர்கள் அப்லோட் பண்ணுறப்பா. ஸோ அதெல்லாம் ஒன்று விட மிஸ் பண்ண தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா நம்ம சேனலில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறேன். இதுக்கு நான் ஆன்சர்ஸ் வேணும்னு நினச்சேன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ் கேளுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஒன், கீழ்கண்டவற்றுள் எது ஆங்கிலேய அழகுமுறை? செகண்ட் ஒன், கீழ்கண்டவற்றுள் எது அதிக பாகுநிலை உடையது? தேர்ட் ஒன், திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறும் நிகழ்விற்கு டேஷ் என்று பெயர். ஃபோர்த் ஒன், ஒரு எளிய மின்சுற்றை அமைக்க தேவையான மின் கூறுகள் யாவை? ஃபிஃப்த் ஒன், ஒளி அலைகளின் வீச்சு இதை தீர்மானிக்கிறது? சிக்ஸ்த் ஒன், பின்வருவனற்றுள் காந்தத்தால் கவரப்படும் பொருள் டேஷ் ஆகும். செவன்த் ஒன், சிவப்பு கோல் என்று அழைக்கப்படுவது டேஷ். எய்த் ஒன், ஃப்ரைன் என்பது டேஷின் அடர்கரைசல் ஆகும். நைன்த் ஒன், காற்றேற்றம் செய்யப்பட்ட நீரில் டேஷ் உள்ளது. டென்த் ஒன், எந்த வெப்பநிலையில் நீர் பனிக்கட்டியாக மாற்றம் அடையும்? 11th ஒன், நாம் பல் துலக்குவதற்காக பற்பசையை பயன்படுத்துகின்றோம் ஏனெனில் அது டேஷ் தன்மை கொண்டது. 12th ஒன், பாக்டீரியாக்கள் வடிவத்தின் அடிப்படையில் டேஷ் பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. 13th ஒன், நீருக்கடியில் நீந்துபவர்கள் ஏன் காலியில் துப்பு போன்ற ஃப்ளிப்பர்களை அணுகிறார்கள்? 14th ஒன், மண்ணில் விதைகளை இடும் செயல்முறையின் பெயர் என்ன? 15th ஒன், சிவப்பு தரவு புத்தகம் டேஷ் பற்றிய பட்டியலை வழங்குகிறது. ஓகே, ரெட் டேட்டா புக்குவா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடங்கள் இருப்புங்க. 16th ஒன், கண் மருத்துவர் கண்களை பரிசோதிக்க பயன்படுத்தும் ஆடி டேஷ். 17th ஒன், மின்னல் தாக்குதலில் இருந்து கட்டடங்களை பாதுகாக்கும் சாதனம் டேஷ் ஆகும். 18th ஒன், உங்களால் கேட்க முடியாத உயர் அதிர்வெண் கொண்ட ஒலிகள் டேஷ் எனப்படுகின்றன. 19th ஒன், ஒரு காந்தம் டேஷ் முனைகளை கொண்டது. 20 டேஷ் குறைக்கடத்தியாக பயன்படுகிறது. 21 நீர் நிறமற்றது, மணமற்றது மற்றும் டேஷ் ஆகும். 22 குளவியின் கொடுக்கில் டேஷ் அமிலம் உள்ளது. 23 டேஷ் தாவரங்களில் வலைப்பின்னல் நரம்பு மைவு காணப்படுகிறது. 24 டேஷ் தசை கண் பாவையை அகலமாக்கிறது. 25 முதுமலை வனவிலங்கு சரணாலயம் டேஷ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்லாம் பார்த்து வச்சு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருப்பதில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க பொறுத்த வரைக்கும் 26 குவியாடி, 27 பரவளையாடி, நெக்ஸ்ட்டு 28 ஸ்னெல் விதி, 29 நிறப்பிரிகை, 30 ஒளி விலகல் எண். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ தொலைநோக்கிகள், பின்னோக்கு பார்வையாடி, அப்புறம் கேலட்டோஸ்கோப், சைன் ஐ பை சைன் ஆர் ஈக்குவல் டு மியூ வானவில். ஸோ நெக்ஸ்ட் பொறுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 31 கிர் தேசிய பூங்கா, சுந்தர்பன்ஸ் தேசிய பூங்கா, இந்திரா காந்தி தேசிய பூங்கா, கார்பெட் தேசிய பூங்கா, கன்ஹாக் தேசிய பூங்கா. இந்த பக்கம் மத்திய பிரதேசம், உத்தரகண்ட், மேற்கு வங்கம், குஜராத், தமிழ்நாடு அது கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சுங்க. ஸோ மேட்சுக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு கமெண்ட்ஸில் ஆன்சர் கேளுங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து சரியா தவறா? ஓகேங்களா? தவறுனா கூட்டுற வந்து திருத்தணும். ஸோ இதில் 36 வெப்ப குடுவையில் சில்வர் சுவர்கள் வெப்பத்தை வெளிப்புறத்தில் எதிரொலிக்கின்றன. சரியா தவறா? 37 செவ்வாய்க்கோள் சூரிய குடும்பத்தில் உள்ள மிக சிறிய கோளாகும். சரியா தவறா? 38 செம்பருத்தி பூ சாறு ஒரு இயற்கை நிறங்கட்டி ஆகும். 39 பென் ஆனோஃபில்ஸ் கொசுக்கள் டெங்கு வைரஸ் கிருமிகளை பரப்புகின்றன. சரியா தவறா? 40 ஃப்ரையோஃபைட்டுகளில் ஸ்போரோஃபைட் தாவர நிலை ஓங்கியது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்து வச்சிங்கப்பா. சரியா தவறான. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பசங்களா ஸோ 2 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எவையும் 15 கேள்விகள் மட்டும் விடிய அளித்தால் போதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பசங்க முக்கியமான சந்தேகம் அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். என்னன்னா, அதாவது ப்ரோ எங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது, ஸோ அதனால் இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் படித்தா போதுமா ப்ரோ, இதில் இருக்கிறது மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்பீங்க. தெளிவாக சொல்லியிருப்பா. நம்ம தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட வாரியாக ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் வந்து எடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் மாவட்டத்தில் இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து பல கேள்வியில் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் மிக மிக முக்கியமான கேள்விகளை படிச்சுட்டு போங்க. ஸோ இப்போ 2 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் 41 மோல் வரையறு. 42 திரவ அழுத்தத்தை அளவிட உதவும் இரு கருவுகளின் பெயர்களை கூறுக. 43 குவிய தொலைவு வரையறு. 44 அதிர்வுகள் என்றால் என்ன? 45 நாசாவில் பணியாற்றிய சில இந்தியர்களின் பெயர்களை குறிப்பிடுக. 46 உலோக போலிகளுக்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருக. 47 வினைவேக மாற்றம் என்பதை வரையறு. 48 வேதி சமன்பாடு என்றால் என்ன? 49 நடுநிலையாக்கல் வினை என்றால் என்ன? 50 சங்கிலி தொடராக்கம் என்றால் என்ன? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதெல்லாம் படித்து வச்சுருங்க, கம்பல்சரி படிங்க. 51 ஏதாவது 3 புரோட்டோசோவுகளின் பெயர்களை எழுதுக.
52 தசைநார் என்றால் என்ன? 53 விதைத்தலின் வகைகளை பட்டியலிடுக. 54 அழிந்து போன உயிரினங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் தருக. 55 அரை முகைப்பறி என்றால் என்ன? 56 சரியா அல்லது தவறா என எழுதுக. தவறான வாக்கியத்தை திருத்தி எழுதுக. பூஞ்சைகளின் செல் சுவர் கைட்டினால் ஆனது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனஸ் ஒரு மூடியை விதை தாவரம். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக சரியாக தவற பார்த்து வச்சுங்கப்பா. 57 கோடிட்ட நிரப்புகளை பொறுத்த வரைக்கும் நீரியல் உயர்த்தி டேஷ் விதியை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. நெக்ஸ்ட்டு எளிய பாதரசமானி முதலில் டேஷ் என்பவரால் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ காரணம் கூறுக 58 59பா. 58 வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலைமானிகளில் பாதரசம் பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட்டு பனிக்கட்டி நீரில் மிதத்தல். நெக்ஸ்ட்டு 60 வந்து பார்த்திங்கன்னா அமீபா படம் வரைந்து ஏதேனும் 2 பாகங்களை குறிக்கவும். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பசங்களா. ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் 5 அட்டன் பண்ணால் போதும். 61 வந்து பார்த்திங்கன்னா தலக்கோணம் மற்றும் தினம் கோணத்திற்கு இடையே உள்ள வேறுபாடுகளை தருக. நெக்ஸ்ட்டு 62 மங்கள்யான் திட்டத்திற்கு நோக்கங்களை வரிசைப்படுத்துக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 63 மின்முலாம் பூசுதலுக்கு சில எடுத்துக்காட்டுகள் தருக. 64 உலர்பனி என்பது என்ன? இதன் பயன்களை எழுதுக. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினும். 65 அமிலங்கள் மற்றும் காரங்களுக்கு இடையேயான வேற்றுமைகள் யாவை? 66 சிஎன்ஜி என்பதை விரிவுபடுத்தி எழுதுக. ஓகேங்களா? அதன் இரு பயன்களை எழுதுக. நெக்ஸ்ட் 67 ஃப்ரையோஃபைட்டுகளில் எத்தனை வகுப்புகள் உள்ளன? அவையாவை. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு 68 வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு தரவு புத்தகத்தின் நன்மைகளை எழுதுக. ஓகேங்களா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 5 மார்க்ஸ் பார்க்க முன்னாடி தெளிவாக சொல்லிடுறேன். மேலே இருக்கக்கூடிய 2 மார்க்ஸாக இருக்கட்டும் 3 மார்க்ஸாக இருக்கட்டும். ஸோ 1 மார்க்ஸ் மேட்ச் ஃபில் இந்த பிளான்ஸ் சூஸ் எல்லாத்தையும் நல்லா படித்து வச்சுருங்க. இதிலேருந்து பல கேள்விகள் பல மாவட்டத்தில் வரக்கூடிய வினாத்தாளில் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் நல்லா படிச்சுட்டுங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 5 மார்க்ஸை பொறுத்தவரை இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 69 வந்து காந்தத்தின் அன்றாட வாழ்வியல் பயன்பாடுகளை பட்டியலிடுக அல்லது சந்திரயான் 1 சாதனைகள் யாவை? ஓகேங்களா? 70 கீழ்காண்பனவற்றில் வேதி வாய்ப்பாட்டினை எழுதுக. வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் சல்ஃபேட். நெக்ஸ்ட் வந்து பேரியம் குளோரைட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சி வந்து சில்வர் நைட்ரேட். வந்து நெக்ஸ்ட் வந்து மேக்னீசியம் ஆக்சைடு அல்லது அமிலங்களின் பயன்கள் யாவை? ஓகேங்களா? நெக்ஸ்ட் 71 பாக்டீரியா மற்றும் அதன் அமைப்பினை பற்றிய சிறுகுறிப்பு வரைக அல்லது நீர்ப்பாசன முறைகளை பற்றி எழுதுக. ஓகேங்களா? ஸோ இரிகேஷன் சிஸ்டத்தை பற்றி எழுத கேட்குறாங்க. இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கொஷின்ஸு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகள் நன்றாக படித்து வச்சுருங்கப்பா. அடித்து சொல்கிறேன். இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக பல மாவட்டத்தில் வரக்கூடிய வினாத்தாளில் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர். ஃபஸ்ட் எல்லாத்தையும் எல்லா கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுட்டு போங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம தொடர்ச்சியாக போகிறோம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் வந்து அப்புறமா போட்டுருவேன். ஸோ தமிழ் மீடியம் போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கினா நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. நம்ம மாணவர்கள் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருக்கேன், யாரோட ஜாயின் பண்ணாமல் இருக்குது போய் உடனடி ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நம்ம பசங்களுக்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் அப்டேட்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதில் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தடுத்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பை.